இருக்காங்க. மக்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குது, குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இப்போ இணைவு குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை இதை பற்றி பார்க்கணும். தமிழ்நாட்டில் கடுமையான வரலாறு காணாத வறட்சி நிலவுகிறது, வரலாறு காணாத குடிநீர் பஞ்சம் நிலவுகிறது. பல தாய்மார்கள் குடங்களோடு தொடர்ந்து போராடி வருகிறார்கள். பல இடங்களிலே தண்ணீர் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இது தவிர விவசாயிகளுடைய போராட்டம், காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம், காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, இது மாதிரி மத்திய அரசு நியமிக்க வேண்டியவற்றை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகும் மேலாண்மை வாரியம் எல்லாம் அமைக்கப்படாத காரணத்தினாலே காவிரி டெல்டா பகுதி பாலைவனமாகிவிட்டது. மழை இல்லாத காரணத்தினாலே தமிழ்நாடு முழுவதும் ஏரி, குளங்கள், கிணறுகளில் கூட தண்ணி இல்லை. இதற்கெல்லாம் போர்க்கால அடிப்படையிலே தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசிடத்திலிருந்து நிதியை பெற்று முதல்ல குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்கான உரிய நடவடிக்கைகளை உடனே எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்துகிறேன். மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டம் அது. பல மாதங்களாக கிராமப்புறங்களில் வேலை பார்த்த தாய்மார்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. அந்த திட்டம் முடக்கப்பட்டிருக்கிறது. இதற்குரிய தொகையை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும். மாநில அரசு இவற்றில் எல்லாம் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. இதில் எல்லாம் மாநில அரசு கவனம் செலுத்த முடியாமல் முடங்கி போய் கிடக்கிறது. அதற்கு காரணம் அமைச்சர்கள் 2-3 குழுக்களாக பிரிந்து கிடக்கிறார்கள். கட்சி 2-3 குழுக்களாக பிரிந்து கிடக்கிறது. ஆளக்கூடிய கட்சி என்கிற முறையில் கட்சியில் ஒரு பக்கம் இருக்கிற அந்த பிரச்சனைகள் ஆட்சியையும் பாதிக்கிறது. என்றால் அமைச்சர்கள் அளவிலேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எம்எல்ஏக்கள் பிரிந்து இருக்கிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் இதையெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி திட்டமிட்டு இயக்கி கொண்டிருக்கிறது.